எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டி பாலாஜி என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி அந்த கம்பெனிக்கு தேவையான டிரான்சாக்ஷன்ஸை என்ட்ரி பண்ண போகிறோம். கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1/4/2021. ஸோ முதல் கொஸ்டின் வந்து என்னென்னா, கிரியேட் ஏ நியூ கம்பெனி வித் நேம் டி பாலாஜி என்டர்பிரைசஸ். டி பாலாஜி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற பேரில் முதல்ல ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும்? விண்டோஸ் பட்டன் அழுத்தி நீங்கள் டேலின்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு டேலி எடிட் லாக் வரும். அதை போய்ட்டு டேலியை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி டேலியை முதல்ல ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கிரியேட் கம்பெனி. நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு போகணும். அதுக்கு கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடு போய்ட்டு ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை ஷட் பண்ணுறதுக்கு ஆல்ட்டுக்கே ஹெச் என்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் கம்பெனி போங்க. கிரியேட் கம்பெனியில் போய்ட்டு கம்பெனி பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம், டி பாலாஜி என்டர்பிரைசஸ். ஓகேவா? ஸோ இந்த கம்பெனியோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டி பாலாஜி என்டர்பிரைசஸ் அப்படின்னு போடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து 2021 ஏப்ரல் 21 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 2021 22 வச்சுப்போம். இந்த இடத்துல எண்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிடணும். எண்டு போய்ட்டு ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் பச்சை சட்டை மஞ்சள் சட்டைன்னு நம்ம அட்ரஸாக போட்டுக்கிறோம். நம்பர் 10/2 பிருந்தாவனம், நம்ம வீட்டு அட்ரஸே போட்டுப்போம். பிருந்தாவனம் செகண்ட் ஷீட்டு கமா சேட்பட்டு கமா 3 லைனில் டைப் பண்ணிக்கணும். சென்னை 6,31,000. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 லைனில் பின் பண்ணிப்போம். அடுத்தது ஸ்டேட்டை போட்டுக்கோ. பின்கோடு 2வது வாட்டி போட்டுக்கோ. 04428361563 இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கோ. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி போட்டுக்கோ. பாலாஜி என்டர்பிரைசஸ் @gmail.com போட்டு இந்த இடத்துல மறக்காமல் ஃபினான்ஷியல் இயரை சேஞ்ச் பண்ணுங்கள். 1/4/21. இங்கே என்ன ஃபினான்ஷியல் இயர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபினான்ஷியல் இயர் இங்கே இருக்கட்டும். அதுக்காக தான் இங்கே போட சொல்கிறேன். என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். கம்பெனி கிரியேஷன் பண்ணிட்ட வேகத்துக்கு இந்த மாதிரி F11 ஃபியூச்சர்ஸ் வரும். அதில் இந்த சம்முக்கு பில் வைஸ் வேண்டாம். நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பில் வைஸ் வேண்டாம், இன்வென்ட்ரி வேண்டாம், ஜிஎஸ்டி வேண்டாம். இந்த 3த்தையும் நோ கொடுத்துட்டு Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணுங்கள். Ctrl+A கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. 2வது ஸ்டெப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. கேஷ் வந்து ஆல்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். ஃபஸ்ட் எடுத்தோடனே கேஷ் வந்து ஆல்டர் பண்ணிக்கும். கேஷ் எவ்வளோ இருக்குன்னா 8,000 இருக்குது. அடுத்தது பேங்க் லெட்ஜர். இங்கேருந்து அப்படியே க்ரியேட் பண்ணிக்கும். ஏதாவது ஒரு பேங்க் பேர் போட்டுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வழக்கம் போல் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு போட்டுப்பேன். அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் 2510000015715780. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பேங்க் நேம் வேண்டாம். பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம் அப்படின்னு போட்டுப்போம். செட் ஆல்ட்ரு செக் புக் எஸ் கொடுத்துப்போம். ஸோ தட் செக் நம்பர் வரும். ஹியர் ஆஃப்டர் என்ன பண்ணுங்கள், செட் ஆல்ட்ரு செக் புக் எஸ் கொடுத்து இங்கே செட்டு அல்லது ஆல்டர் ரேஞ்ச் ஆஃப் செக் புக்கு இதையும் எஸ் கொடுங்க. இங்கே ஸ்டார்டிங் நம்பர் கொடுங்க. நீங்களாவே ஒரு 6 டிஜிட் நம்பர் 000101 0000102 ஏதாவது ஒன்று கொடுங்க. நம்பர் ஆஃப் செக்லேயே 15 போட்டிங்கன்னா 2 நம்பர் அதுவே கால்குலேட் ஆகிக்கும். இந்த இடத்துல புக்கு நம்பர் 1 அப்படின்னு போடுவோம். இது மொதல் புக்கு, 2வது புக்கு, 3வது புக்கு அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல பேங்க்கோட அமௌண்ட்டு 7,000. அந்த 7,000 போடுங்க. அடுத்தது ஸ்டாக் இன் ஹேண்ட். ஸ்டாக் இன் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்டு எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 30,000. அடுத்தது பார்த்திங்கன்னா டெட்டாஸ் 36,000. டெட்டாஸ்ன்னு போடக்கூடாது. இந்த 3ஐயும் கூட்டினா அது 36,000 வரும். அதாவது ராமு, சோபன், தினேஷ் 3ஐயும் கூட்டினா 36,000. ஸோ ஃபஸ்ட்டு ராம் அண்டர் சன்ட்ரி டெட்டார் என்ட்ரு கொடுத்து எவ்வளவு ராமுக்கு 10,000 ரூபாய். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோகன் அண்டர் சன்ட்ரி டெட்டார். கிரெடிட் லிமிட்லாம் வேண்டாம். சோகன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ். தினேஷ் 14,000. ஸோ இது 12,000 ருபீஸு. தினேஷ் அண்டர் சன்ட்ரி டெட்டார் 14,000. ஸோ இந்த 3ஐயும் கூட்டினா 36,000 வந்துடும். ஓகேவா? இந்த 3ஐயும் கூட்டினா 36,000. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் பில்டிங் 2 இருக்குது.
எல்லாத்தையுமே சிங்கிள்லேயே போடுங்க. ஃபர்னிச்சர் அண்டர் ஃபிக்ஸட் அசட்டு. ஃபர்னிச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 5000. ஒரு பில்டிங் இருக்குது, பில்டிங் வந்து 25000. பில்டிங்கோடைய ஃபிக்ஸட் அசட் வேல்யூ 25000. ஸோ இந்த பக்கம் இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார். எக்ஸு கம்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். சன்ட்ரி கிரெடிட்டார் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000. அதுக்கப்புறம் ஒய்ன்னு ஒருத்தர் இருக்கார் சன்ட்ரி கிரெடிட்டார். அவருக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் என்ட்ரி பண்ணியாச்சு. டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 lakh இருக்குது. இந்த 1 lakh வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்லாம் வந்தாச்சா. இந்த 1 lakh வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலாக வச்சுப்போம். ஸோ கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டிவ் லெட்ஜர். அதில் வந்து பார்த்திங்கன்னா டி பாலாஜி கேபிட்டல் அப்படின்னு போடுங்க. டி பாலாஜி கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் போட்டு 1 lakh அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் இப்போ டேலி ஆகிடுச்சு. பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் டேலி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓவர். செகண்ட் பார்ட்லேருந்து பாருங்கள், கொஞ்சம் முக்கியமாக கவனிக்கணும். செகண்ட் பார்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. க்ளீனாக கவனிக்க. பாட் குட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ₹6000 ஃப்ரம் கண்ணா பிரதர்ஸ் லெஸ் 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட். இதோட ஒரு பார்ட் முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு பார்ட். எது? இந்த ட்ரேட் டிஸ்கவுண்டோட ஒரு பார்ட். இது வந்து டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ். அண்ட் 2% கேஷ் டிஸ்கவுண்ட் பெய்ட் ஆன் 40% ப்ரைஸ் அட் த சேம் டைம். இது வந்து ரெசிப்டன்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பர்ச்சேஸ், இன்னொன்று பேமெண்ட். ரெண்டுமே ஒரே நாளில். ஒன்று வந்து பர்ச்சேஸ், இன்னொன்று பேமெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டுங்கிறது மொத்தம் 2 வகையான டிஸ்கவுண்ட் இருக்குது. டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வகை இருக்குது? 2 வகை இருக்குது. இதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுங்க, ரொம்ப பயன்படும் உங்களுக்கு. டிஸ்கவுண்ட் மொத்தம் 2 வகை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு டிஸ்கவுண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு டிஸ்கவுண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ட்ரேடு டிஸ்கவுண்ட்டுக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியணும். மொதல் டிஃப்ரென்ஸு எப்போ வந்து இந்த டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க? when it is given. ட்ரேட் டிஸ்கவுண்ட் எப்போ கொடுப்பாங்கன்னா at the time of sales. ட்ரேட் டிஸ்கவுண்ட் எப்போ கொடுப்பாங்க? விற்பனை பண்ணும்போது. கேஷ் டிஸ்கவுண்ட் எப்போ கொடுப்பாங்க? at the time of collection. ஸோ ட்ரேடு டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணும்போது கொடுப்பாங்க. கேஷ் டிஸ்கவுண்ட் எப்போ கொடுப்பாங்க? at the time of collection. ஓகேவா? அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா when it is given, at the time of sales, at the time of collection. ஓகேவா? அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி. கொஞ்சம் நவுந்துக்கோயேன்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா when it is given, ரைட், ஓகே. அக்கௌண்டபிலிட்டி. ரெண்டாவது பர்பஸ். சாரி, பர்பஸ். ட்ரேடு டிஸ்கவுண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க? ட்ரேடு டிஸ்கவுண்ட் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா டு இன்க்ரீஸ் த சேல்ஸ். ட்ரேடு டிஸ்கவுண்ட் டு இன்க்ரீஸ் த சேல்ஸ். கேஷ் டிஸ்கவுண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க? டு இன்க்ரீஸ் த கலெக்ஷன். அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி. ட்ரேடு டிஸ்கவுண்ட் நோ நீடு டு அக்கௌண்ட். இதை வந்து நீங்கள் அக்கௌண்ட் பண்ண வேண்டாம். நோ நீடு டு அக்கௌண்ட். ட்ரேடு டிஸ்கவுண்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் பண்ண வேண்டாம். வேற கேஷ் டிஸ்கவுண்ட்டு மஸ்ட் அக்கௌண்ட். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ட்ரேடு டிஸ்கவுண்ட்டுக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர், இன்னொருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா போத்தீஸ் அப்படி வச்சுப்போம். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. சரவணா ஸ்டோர் என்ன சொல்கிறான்? ஹார்லிக்ஸ் பாட்டில் ஆஃபர் ஃபார் 500 கிராம் ஹார்லிக்ஸ்.
சரவணா ஸ்டோர் என்ன சொல்கிறான், நீங்கள் பை 6 get 2 ஃப்ரீ அப்படிங்கிறான். ஓகேவா? ஆறு வாங்கினா 2 ஃப்ரீ அப்படிங்கிறான். வேற போத்தீஸ் என்ன சொல்கிறான், நாங்கள் 26% டிஸ்கவுண்ட்டில் தரோம் அப்படிங்கிறான். 26% டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 26%. ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, நாங்கள் 26% தருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரு 6 வாங்கினா 2 ஃப்ரீ, போத்தீஸ் வந்து 26% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறான். நீங்கள் யார்கிட்ட வாங்குவீங்க? நார்மலாக பார்த்தா 6 வாங்கினா 2 ஃப்ரீனா என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வாங்கினா 2 ஃப்ரீ, 3 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வாங்கினா 1 ஃப்ரீனா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், 33%க்கு மேலே நமக்கு டிஸ்கவுண்ட் வருது, சரவணா ஸ்டோர் தான் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் உண்மை அது கிடையாது. எங்கேயாவது நீங்கள் இந்த மாதிரி பை 2 get 1 ஃப்ரீ, பை 6 get 2 ஃப்ரீ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அதை பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஒருத்தன் 40 மார்க் எடுத்திருக்கான், ஒருத்தன் 60 மார்க் எடுத்திருக்கான். யார் பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி அவுட் ஆஃப் ஹவு மச், எத்தனைக்குன்னு கேட்கணும். ஏன்னா 40 மார்க் எடுத்தவன் 100க்கு 40, 60 மார்க் எடுத்தவன் 200க்கு 60. அதனால் எந்த ஒரு கேள்வினாலும் சரி அதுக்கு தொடர்பான எதிர்கேள்வி கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஒருத்தன் 40 மார்க்கு ஒருத்தன் 60 மார்க்குனா அவுட் ஆஃப் ஹவு மச்னு எப்படி கேட்குறோம், அதே மாதிரி ஒருத்தன் 26% டிஸ்கவுண்ட்டில் தரேங்கிறான், இன்னொருத்தன் பை 6 get 2 ஃப்ரீ அப்படிங்கிறான். அப்போ நீ என்ன பண்ணணும், ஒன்று இந்த நம்பரை பர்சன்டேஜாக மாற்றணும். அதாவது இந்த பை 6 get 2 ஃப்ரீ இருக்குல்ல, இதை பர்சன்டேஜாக மாற்றணும், அல்லது அந்த பர்சன்டேஜை நம்பராக மாற்றணும். எது முடியும் எது முடியாது? நம்பரை பர்சன்டேஜாக மாற்ற முடியும், ஆனால் பர்சன்டேஜை நம்பராக மாற்ற முடியாது. எது முடியும் எது முடியாது? நம்பரை பர்சன்டேஜாக மாற்ற முடியும், ஆனால் பர்சன்டேஜை நம்பராக மாற்ற முடியாது. அப்போ வந்து நம்பரை பர்சன்டேஜாக மாற்ற முடியும்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கானா? இருக்குது, ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலாவை நீங்கள் அடாப்ட் பண்ணி எங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான ஃபார்முலா என்ன, இதனுடைய டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், அதாவது இதுக்குடைய டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதனுடைய டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னென்னா ஈக்குவல் டு ஃப்ரீ குவான்டிட்டி. நான் வந்து கொட்டேஷன் போட்டுக்கிறேன். இந்த பை 6 get 2 ஃப்ரீயோடைய டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஈக்குவல் டு ஃப்ரீ குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி இன்ட்டு 100. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஃப்ரீ குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க போர்ச்சீஸில் 26% டிஸ்கவுண்ட்டு, இவங்ககிட்ட ஃப்ரீ குவான்டிட்டி எவ்வளவு, ஈக்குவல் டு இங்கே ஃப்ரீ குவான்டிட்டி எவ்வளவு 2 டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி 6 + 2 8 இன்ட்டு 100 போடுங்க. ஸோ சரவணா ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறான், வேறு போத்தீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26% ஆஃபர் பண்ணுறான். நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் 8 ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் வாங்க போனாலும் சரி, எது பெஸ்ட் அப்படின்னா போத்தீஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ரைட்டா? இப்போ இதை நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின். டிஸ்கவுண்ட்டை பற்றி நம்ம என்ன பேசியிருக்கோம், ட்ரேடு டிஸ்கவுண்ட்டுக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கோம். ட்ரேடு டிஸ்கவுண்ட்ங்கிறது அட் த டைம் ஆஃப் சேல்ஸு, கேஷ் டிஸ்கவுண்ட்ங்கிறது அட் த டைம் ஆஃப் கலெக்ஷன். ட்ரேடு டிஸ்கவுண்ட் எதுக்காக கொடுக்குறோம்னா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். கேஷ் டிஸ்கவுண்ட் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது. இப்போ நான் இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ அஷ்யூம் பண்ணிங்க, நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கீங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 20 ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்குது. உங்கள் கடையில் ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி ஓடுனா, 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் ஓடினா பெரிய விஷயம். அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 20 ஹார்லிக்ஸ் பாட்டிலுமே ஓடுறதுக்கு குறைஞ்சது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு உங்களுக்கு தேவையான ஸ்டாக் இருக்குது. ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கினா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு கையில் 20 ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்குன்னா உங்களுக்கு 2 மாதத்துக்கு தேவையான சரக்கு இருக்குது. ஹார்லிக்ஸ் பாட்டிலோட எக்ஸ்பைரி வந்து 6 மாதம் அப்படி வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடோடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் ரெப்ரசன்டேட்டிவ். பொதுவாக ஒருத்தனை கெடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஆசைகளை தூண்டணும் அப்படிம்பாங்க. ஆசைகளை தூண்டினா ஆட்டோமேட்டிக்காக கெடுத்துப்படும்.
அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சர்வர் சுந்தரம்னு ஒரு சினிமா, அதில் நாகேஷ் அப்படி நடந்து போயின்னு இருப்பான். சட்டை பை ஓட்டையாக இருக்கும். அதில் கையில் 5 பைசா வச்சுட்டு இருப்பான். அந்த 5 பைசா பையில் போடுவான். பையில் போடும்போது அந்த ஓட்டை வழியாக உருண்டு ஓடி இவனுக்கு முன்னாடி போய் நிற்கும். இவன் என்ன பண்ணுவான், இந்த 5 பைசா கீழே கிடக்கு, வேறு ஏதோ காசு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சட்டை பையில் 5 பைசா இருக்குன்னு நினச்சிட்டு அந்த 5 பைசாவை தூக்கி உள்ள போடுவான். இவன் காசு தான் அது. போட்ட அது திரும்பவும் உருண்டு வாங்கும்போது முன்னாடி ஓடி போயிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த 5 பைசாவை திரும்ப போடுவான். இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி எடுத்துகிட்டு போட்டு கணக்கு பண்ணி வச்சுப்பான். 5, 10, 15, 20, 25. நம்மள்ட்ட இப்போ 25, 30 பைசா இருக்குன்னு ஜோபியை தட்டி பார்ப்பான். கடைசியில் அந்த 5 பைசா உருண்டு ஓடி இருக்கும், 1 பைசா இருக்காது. நேராக ஹோட்டலுக்கு போயிடுவான். ஹோட்டலுக்கு போயிட்டு அவன் இஷ்டத்துக்கு என்ன இருக்கோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலான்னு பார்த்தா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பையில் ஜோபியில் இந்த காசெல்லாம் போயிருக்கும். இதான் ஒருத்தனை கெடுக்கணும்னா ஆசைகளை தூண்டணும். அந்த மாதிரி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட்காரன் என்ன பண்ணுவான், மேனுஃபேக்சரர் அவன் வந்து சேல்ஸ் ரெப்பெல்லாம் அப்பாயின் பண்ணி கடையாக போய் ஆர்டர் எடு அப்படிமா. அவன் ஆர்டர் எடுத்து என்ன பண்ணுவான், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு காப்பியை கொடுத்துருவான். டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஆர்டர் படி இப்போ பொருளை டெலிவரி பண்ணிவிட்டு கடன் கொடுப்பான். 1 மாதத்துக்கு கழித்து வந்து காசை வாங்கிப்பான். இதுதான் இதுக்கு இருக்கிற நடைமுறை. ஸோ ஆர்டர் எடுக்கிறது யாருன்னா மேனுஃபேக்சருடைய ரெப்பு. ஆனால் மேனுஃபேக்சர் டெலிவரி பண்ண மாட்டான். அவன் எடுத்து டீலர்கிட்ட கொடுத்துருவான். டீலர் தான் அதை டெலிவரி பண்ணுவான். இதுதான் ப்ராசஸ். இப்போ அதன்படி மேனுஃபேக்சர் வரான். வந்து என்ன சார் நம்ம ப்ராடக்ட்லாம் நல்லா போயின்னு இருக்கு போல இருக்கே, இது ஓடியே இருக்காது சொல்லுவான். நம்ம ப்ராடக்ட்லாம் நல்லா போயின்னு இருக்கு போல இருக்கே அப்படின்னு. அட ஏங்க நீங்கள் வேறு, எவனுமே இப்போ ஆலிஸே குடிக்க மாட்டேங்கிறான், எல்லாம் டீ ப்ரோட்டீன் அது இதுக்குன்னு மாறிட்டான் சார், போன்டாக்குன்னு மாறிட்டான். அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடி போய்டும், கவலைப்படாதீங்க, நான் வெளில ஓடி போய்டும் அப்படி இப்படின்னு இது வைக்கிறேன் அது வைக்கிறேன். சரி இப்போ என்ன வந்தீங்க சொல்லுங்கள், என்ன விஷயம்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அதுக்கு ஹார்லிக்ஸை பற்றி தான். 6 ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கினா 2 ஃப்ரீ சார், ஒரு 5 கேஸ் போட்டுருமா அப்படின்மா. என்ன 5 கேஸா? ஒரு கேஸுக்கு 48. அவன் வாங்கி என்ன பண்ண போகிறான், ஹோட்டலில் வைக்க போகிறான், அது கிடையாது. இல்லை சார் வேண்டாம் சார், இப்போதைக்கு ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு 20 ஸ்டாக் இருக்குது சார். அதெல்லாம் சொல்லாதீங்க சார், இது வந்து நார்மலாக நீங்கள் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் வருது இல்லையா? ஆமாம். இப்போ அது இல்லாமல் இது அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டு எவ்வளோ வருது? 6 வாங்கினா 2 ஃப்ரீ சார். ஏற்கனவே 30% டிஸ்கவுண்ட்டு, இது ஒரு 25 சேர்த்துங்க. ஃப்ரீ குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி 100 போட்டு பார்க்கலையா? டாலி கிளாஸ் படிக்கல நீங்கள்? சொல்லி கொடுத்தாங்கல்ல, சேர்த்துங்க. அப்போ ஏற்கனவே ஒரு 30, இது ஒரு 25 கேட்டால் 55% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது. என்ன சார் பாதி ரேட்டில் கிடைக்குது உங்களுக்கு, அதை விட அதிகமாக கிடைக்குது, வாங்கி போடுங்க சார், இந்த ஆஃபர் எப்போதுமே வராது அப்படின்னு. நம்மால் பார்க்குறான், ஆமாம் இல்லை இவன் எப்போதுமே ஆஃபரே கொடுக்க மாட்டான், என்னமோ அதிசயமாக கொடுக்குறான், சரி தேவை இருக்கோ இல்லையோ, ஓடுதோ இல்லையோ, வாங்கி வைப்போமே அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டான். 1 மாதம் கழிச்சான காசு போட்டிருக்க ஒரு 5 பாக்ஸ் அப்படின்றான். ஸோ 30 + 10 ஆஃபர் முடிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணுவான், ஆர்டர் எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் டீலர்கிட்ட கொடுத்து, யோ நீ போய் டெலிவரி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அதுக்கு மாதிரி அந்த மாதிரி டெலிவரி ஆர்டர் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சு ஹெட் ஆஃபீஸில் இன்சென்டிவ் வாங்கிட்டு போயிடுவான். அவன் என்ன பண்ணுவான், இந்த எடுத்த ஆர்டரை டெலிவரி பண்ணுவான். எடுத்த ஆர்டர் கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவான். டெலிவரி பண்ணிவிட்டு இன்வாய்ஸில் கையெழுத்து வாங்கிப்பான். 2ஆம் நாள் அங்கேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆள் அனுப்புவான் கலெக்ஷனுக்கு. இந்த மாதிரி நீங்கள் 10, 30 ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கினீங்களே, அதுக்கு காசு நம்மால் சொல்லுவான் மெடிக்கல் ஷாப்காரன், ஏன் 1 மாதம் கடனுக்கு தானே கொடுத்தேன், இப்போ என்ன உடனே வந்து கேட்குறேன், 1 மாதம் கழிச்சு ஏன் தரணும்? சரி சார் உங்களுக்கு டியூ டேட் 1 மந்த் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 1 மந்த்து கழிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 12,000 கொடுக்கணும்னு வச்சுக்கோ. நீங்கள் இன்றைக்கே கொடுத்தீங்கன்னா 11,000 கொடுத்து 500 கொடுத்தா போதும், 500 உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் சார், அது உங்களுக்கு லாபம் தானே அந்த 500 உங்களுக்கு அப்படிமா. நம்மால் புரியாமல் தலையாட்டிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு நமக்கு 500 லாபம் கிடைக்குது. இன்றைக்கி இருந்தாலும் கொடுக்க போகிறோம், 1 மாதம் கையில் காசு இருக்குது, 1 மாதம் கழிச்சு கொடுக்குறத இன்றைக்கே கொடுத்து வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11,500 இதுக்கு கொடுத்துருவோம், முடிஞ்சு போச்சு. அப்படி போய்டும். இவன் வாங்கி வச்ச ராசி என்ன தெரியுமா, அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் 2 நாளைக்கு ஒரு வாட்டி போனது, 4 நாளைக்கு ஒரு வாட்டி, 5 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஒரு ஹார்லிக்ஸ் போகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் கடந்து போச்சு, மியர் எக்ஸ்பைரி வந்துடுச்சு. எக்ஸ்பைரி டேட்டு நெருங்கி போச்சு. எது, அந்த பழைய ஹார்லிக்ஸ் பாட்டிலுக்கும் சரி புது ஹார்லிக்ஸ் பாட்டிலுக்கும் எக்ஸ்பைரி நெருங்கி போச்சு. அந்த சேல்ஸ் ரெப் எனக்கு கால் பண்ணி மெடிக்கல் ஷாப்காரன் எனக்கு கால் பண்ணுறான், சார் நீங்கள் சப்ளை பண்ணிங்களா சார் ஹார்லிக்ஸ் பாட்டில்? ஆமாம், இதுக்கு என்னப்பா இன்னும் வேணுமா அப்படின்னு. இல்லை சார் வேண்டாம், அது வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது சார், கொஞ்சம் எடுத்துகிட்டு வேறு பாட்டில் கொடுங்களேன். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சொல்லுங்கள் சார் என்ன விஷயம்? நார்மல் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் 2ஆக கொடுங்க, எக்ஸ்பைரினா நான் மாற்றி தரேன். இது வந்து நார்மல் டிஸ்கவுண்ட் இல்லாமல் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறது. இது வந்து ஸ்பெஷல் ஆஃபர்.
நாங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபரில் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த கூட்ஸை எப்பயுமே நாங்கள் ரிட்டர்னே எடுக்க மாட்டோம். இல்லை சார் வீணாக போகிற பொருள் அதை பற்றி எனக்கு தெரியாது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுத்தாச்சு, நீங்கள் வாங்கிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாங்கிட்டீங்க, பணத்தை கொடுத்துட்டீங்க, அதோட சரியாக போச்சு. திருப்பி எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது சார், விட்டுருங்க நம்மள அப்படின்னு போயிட்டே இருப்போம். அப்போ அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்து மீந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு 15 ஹார்லிக்ஸ் பாட்டில் மீந்து போச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அவ்வளோதான், கோவிந்தா, கை காசு போயிடும். ரைட்டா? இப்போ ஹார்லிக்ஸ் பாட்டில் மீந்ததுன்னா கூட என்ன பண்ணலாம், தெரிஞ்சவங்கள்ட்டலாம் போனவங்கள்ட்டலாம் ஆளுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சு எடுத்துக்கப்பான்னு சொல்லிடலாம். இதே வந்து ஒரு சாரிடான் மாத்திரைக்காரன் இருக்கான், ஒரு அனாசின் மாத்திரை, விக்ஸாக்ஷன் 500 மாத்திரைக்காரன் இருக்கான், அவன் ஆர்டர் எடுக்கிறான், டெலிவரி பண்ணுறான். திடீர்னு ஒரு 200 சாரிடான் மாத்திரை மீந்து போச்சு. 200 சாரிடான் மாத்திரை மீந்து போச்சுன்னா தெரிஞ்சவன் போனவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இந்த ஆளுக்கு ஒரு சாரிடான் மாத்திரை வச்சுக்கப்பா, ஆளுக்கு 10 மாத்திரை அப்படின்னு சும்மா கொடுக்க முடியும் சாப்பிட்றான்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், எப்போதுமே சரி இந்த டாக்டருங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் பீஸ் தருவாங்க. அந்த சாம்பிள் பீஸ் என்னென்னா 2 விஷயமா இருக்கும். அந்த சாம்பிள் பீஸ் என்ன அப்படின்னா, ஒன்று மியர் எக்ஸ்பைரி ஐட்டமாக இருக்கும், அது மாதிரி வரதை இந்த பக்கம் தள்ளி விட்டு பசங்களுக்கு கொடுத்துட சொல்லுவாங்க பேஷண்ட்டுக்கு. ஒரு 6 மாதம்னா 2 மாதம் மியர் எக்ஸ்பைரி இருக்கும், அந்த மாதிரி மெடிசன்லாம் வரும், அது கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா எவனாவது உப்மா கம்பெனி புதுசாக ஏதாவது மெடிசன் தயார் பண்ணியிருப்பான், அதை கொடுத்துருவோம். ஸோ வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு சாம்பிள் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ சாம்பிள் நினச்சிட்டு டாக்டர் ஏதோ ஃப்ரீயாக மருந்து கொடுக்குறாரு நினச்சி வாங்கி சாப்பிட்றாரு. ஒன்று அது மியர் எக்ஸ்பைரியாக இருக்கும், அல்லது ஏதாவது புது கம்பெனியாக இருக்கும். இந்த 2ல் ஒன்று தான். இல்லைனா அவன் சும்மாலாம் டாக்டர் எந்த டாக்டரும் தரமாட்டான். அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தராதவனா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் 50 லட்ச ரூபா படித்து 1 கோடி 2 கோடி செலவு பண்ணி படிச்சுட்டு உனக்கு வந்து மருத்துவம் சும்மா பார்க்கறது அவன் உட்காந்துருக்கான். இல்லை, காசுக்கு தான் உட்காந்துருக்கான், எல்லோரும் காசுக்கு தான் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் நீ சும்மாலாம் எதிர்பார்க்காத, சும்மாலாம் தரமாட்டான் அவன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு ஹஸ்பண்டு ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டிக்கு கார் கதவை திறந்து விட்றான்னா ஒன்று எப்படி வந்து ஒரு காரு புதுசாக இருக்கணும், இல்லை ஒய்ஃபு புதுசாக இருக்கணும், அப்போ தான் கார் கதவை திறந்து விடுவான். இல்லைனா திறந்து விட மாட்டான், போடி நாயின்னு போயிட்டே இருப்பான். நீ திறந்து வந்தாவா வராட்டி போன்னு சொல்லிட்டு எம்பாடு போயிட்டே இருப்பான். அது பாவம் பின்னாடி தொங்குன்னு குழந்தை தூக்கின்னு ஓடி வரும். அந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்தை சும்மா வச்சுக்கோன்னு கொடுக்குறான்னா 2 ரீசன் தான். ஒன்று கம்பெனி புதுசாக இருக்கணும், இல்லை மருந்து எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கணும். அதர்வைஸ் அவன் மருந்து தரமாட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு டிஸ்கவுண்ட் என்னென்னு புரியுது. ட்ரேடு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஆசைகளை தூண்டுறதை கொடுக்குறது. நம்ம அந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருவோம், கடைசியில் அவஸ்தைப்படுவோம் விற்காமல். அதனால் அவசரப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, அது ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சம்முக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு இந்த சம் இப்போ நான் சொன்னால் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி பாருங்கள். பாட் த குட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ₹6,000 ஃப்ரம் கண்ணா பிரதர்ஸ் லெஸ் 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ட்ரேடு டிஸ்கவுண்ட்டுங்கிறத நீங்கள் அக்கௌண்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இது பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். நீ எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுற, பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளவு? 6,000. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு டிஸ்கவுண்ட் எவ்வளவு? பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளவு? 6,000. அதில் ட்ரேடு டிஸ்கவுண்ட்ங்கிறது நீங்கள் அக்கௌண்ட் பண்ண வேண்டாம். ட்ரேடு டிஸ்கவுண்ட்ங்கிறது அக்கௌண்ட் பண்ண வேண்டாம். ஏன் ட்ரேடு டிஸ்கவுண்ட்டாக அக்கௌண்ட் பண்ண வேண்டாம்? சரவணா ஸ்டோர் போகிற, ஒரு சுடிதார் பார்க்குற, அல்லது ஒரு பேண்ட்டு பார்க்குறீங்க, அதில் ₹1,000 போட்டிருக்கு, அதில் 40% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ₹1,000 40% போக பாக்கி 600 கொடுத்து வாங்குவீங்களா? இல்லை ₹1,000 கேஷில் கொடுத்து பில்லை வாங்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்து அந்த பில்லை காமிச்சு பாக்கி 400 ரூபா வாங்குவீங்களா? நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட்டை கழிச்சுன்னு தான் வாங்குவோம். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட் பண்ண வேண்டாம். அப்போ எதை அக்கௌண்ட் பண்ணணும்? எந்த அமௌண்ட்டு நம்ம கொடுக்கணுமோ அதை அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஆக்சுவல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து 6000ல் 15%. இதுதான் வந்து பேபிள் அமௌண்ட். பேபிள் அமௌண்ட் எவ்வளோன்னா இந்த அமௌண்ட் தான் பேபிள் அமௌண்ட். 5100 பேபிள் அமௌண்ட். முதல்ல இதுக்கு என்ட்ரி பண்ணணும். டேலியில் வாங்க, இதுக்கு முதல்ல என்ட்ரி போட்டுக்கோ. அக்கௌண்டிங் வவுச்சர் வி, பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9, இன்வாய்ஸ் நம்பர் நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டுக்கோ. ஓகேவா? யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு பாரு. யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா கண்ணா பிரதர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸ்னா கிரெடிட் பர்ச்சேஸு. கண்ணா பிரதர்ஸ் அப்படின்னு. கண்ணா பிரதர்ஸ் யாரானா அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் கண்ட்ரோல் ஏ.
அடுத்தது ஆல்ட் சி. இந்த இடத்துல கீழே வந்து மேலே கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸாக, கீழே வந்து பர்ச்சேஸ் லெட்ஜர் பர்டிகுலரில். ஆல்ட் சியில் போய்ட்டு நான் சொன்ன மாதிரி இப்போலேருந்து நீங்கள் வந்து பழகிக்க ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போதும். கண்ட்ரோல் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 5100க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கண்ணா பிரதர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் கண்ணா பிரதர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5100 தரணும். இப்போ அடுத்த டாபிக் அதில் இருக்கிறத படிங்க. கண்ணா பிரதர்ஸ் லெஸ் 15% ட்ரேட் டிஸ்கவுண்ட், இதோட முடிஞ்சு போச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு ரெசிப்ட். 2% கேஷ் டிஸ்கவுண்ட் பெய்டு, 40% ப்ரைஸ் அட் த சேம் டைம். 40% அமௌண்ட்டை இமிடியேட்டாக கொடுக்குறோம், 60% அமௌண்ட்டு கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை அக்கௌண்ட் பண்ணியாச்சு. இதில் அமௌண்ட் பேயபிள் அட் ப்ரெசன்ட் பேயபிள் எவ்வளவு? 40%. அட் ப்ரெசன்ட் பேயபிள் இதில் அட் ப்ரெசன்ட் பேயபிள் எவ்வளவு? 40%. எவ்வளவு? 5100க்கு 40%. இந்த அமௌண்ட் தான் 2040 ரூபா இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அட் ப்ரெசன்ட் பேயபிள். அட் ப்ரெசன்ட் பேயபிள் 40%, 2040 ரூபா. அப்போ பெண்டிங் அமௌண்ட் எவ்வளவு? பெண்டிங் அமௌண்ட்டு 5100 ரூபாவில் 2040 ரூபா போக பேலன்ஸு 3060 ரூபா பெண்டிங். இப்போ பேயபிள் அமௌண்ட் எவ்வளவு? பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா 2040 ரூபா. பேயபிள் 2040 ரூபா. பேயபிள் அமௌண்ட் 2040ல் 2% கேஷ் டிஸ்கவுண்ட். இப்போ கேஷ் டிஸ்கவுண்ட்டுங்கிறது என்ன? இந்த 2040 ரூபா பேமெண்ட் பண்ணுறதா கொடுக்குறது. அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். லெஸ் கேஷ் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 2%. ஸோ எப்போதுமே அமௌண்ட் பேயபிள் 100%, கேஷ் டிஸ்கவுண்ட்டு அதில் 2% கழிச்சுப்போம். அப்போ பேலன்ஸ் என்ன? கொடுக்க வேண்டிய காசு 98%. இதுதான் வந்து நெட்டு பேயபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு பேயபிள். நெட்டு பேயபிள் 98% தரணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈக்குவல் டு ரவுண்டு. இந்த 2040ங்கிறது 100க்கு ஈக்குவல். அப்போ இன்ட்டு 2 எவ்வளோ? 2%, 41 ரூபா. அதாவது 2040ங்கிறது 100க்கு ஈக்குவல். பாருங்கள், 2040ங்கிறது 100க்கு ஈக்குவல், 100% ஈக்குவல். அப்போ 2% எவ்வளோ? கேஷ் டிஸ்கவுண்ட் 41 ரூபா. அப்போ அமௌண்ட் பேயபிள் மைனஸ் கேஷ் டிஸ்கவுண்ட்டு நெட் அமௌண்ட் பேயபிள். கிராஸ் அமௌண்ட் பேயபிள் மைனஸ் டிஸ்கவுண்ட் போக நெட் பேயபிள். இதுதான் இந்த 1099. இதுக்கு வந்து நீங்கள் ரெசிப்ட் என்ட்ரி போடணும். இது வந்து 2040 ரூபா அவன் கணக்கில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து 3060 பெண்டிங் நிற்கும். ஆனால் உண்மையிலே வந்தது 1999 தான். 41 டிஸ்கவுண்ட்டு. டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம், சாரி எக்ஸ்பென்ஸ். நம்ம எக்ஸ்பென்ஸ் ஏன்னா காசு பேமெண்ட் பண்ணுறோம், எக்ஸ்பென்ஸ். இதை எப்படி என்ட்ரி பண்ணுறது? அக்கௌண்டிங் வவுச்சர் வி ரெசிப்ட் F6. பேங்க்கில் வருது, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. யார் பணம் தர? கண்ணா பிரதர்ஸ் தரலாம். இந்த கண்ணா பிரதர்ஸை செலக்ட் பண்ணோடனே 5100 ரூபா வரும். அதில் நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணோம்? 2040 போட்டோன்னா பேலன்ஸு 3600 ரூபான்றது காட்டும். சரி, பேமெண்ட் என்ட்ரி. அக்கௌண்டிங் வவுச்சர் வி பேமெண்ட் என்ட்ரி. மேலே பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. கண்ணா பிரதர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ தரணும்? 5100 ரூபா கிரெடிட் பேலன்ஸ். அதில் இப்போ கரண்ட்டில் நம்ம எவ்வளோ தர போகிறோம்னா 2040 ரூபா கரெக்ட் தர போகிறோம். அப்போ தான் 3060 பெண்டிங் நிற்கும். இந்த 2040 அப்படியே முதல்ல போட்டுருணும். அதில் டிஸ்கவுண்ட்டு, கேஷ் டிஸ்கவுண்ட். இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பேமெண்ட் பண்ணுறோம். இது நமக்கு டிஸ்கவுண்ட் தராங்க, இன்கம். அது டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுங்கிறது நமக்கு இன்டைரக்ட் இன்கம். அது எவ்வளவு? 2%. அதாவது 2040க்கு 2%. 2040 டிவைடட் பை 100 இன்ட்டு 2%. மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோ, ஏன்னா கழிக்கணும். 2040 டிவைடட் பை 100 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா -40 ரூபா 80 பைசா. இதுதான் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இது வந்து என்ன? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. பாக்கி 1919. ஸோ இந்த இடத்துல 41 ரூபான்னு போட்டுக்கோ, ரவுண்ட் பண்ணி 41 போட்டுக்கோ, மைனஸில் போட்டுக்கோ. ஸோ அவன் அக்கௌண்ட்டில் 2040 போய்டும். பட் ஆக்சுவலாக வந்தது நமக்கு செக்காக இந்த அமௌண்ட் தான் வந்திருக்கு, 1999 தான் வந்திருக்கு.
ஸோ இந்த இடத்துல போய்ட்டு என்ட்ரு கொடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் 1999 நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். என்ட்ரு கொடுத்து சேவ். ஃபஸ்ட் என்ட்ரி ஓவர். ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன். ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லிட்டா இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன். நீங்கள் சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுங்கள். அக்கௌண்டிங் வவுச்சர் வி போய்ட்டு பர்ச்சேஸ்னா F9, சேல்ஸ்னா F8, ரசிப்ட்னா F6, பேமெண்ட்டு F5, கான்ட்ரா F4, ஜேவி F7, F2, பீரியட் ஆல்ட் F2, F9 பர்ச்சேஸு. அதில் கண்ட்ரோல் ஹெச் போட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஐட்டம் இன்வாய்ஸ், வவுச்சர் இன்வாய்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரிசீவ்டு எ டிராஃப்ட் ஃப்ரம் ராம் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க் இன்ட். ராம் வந்து நம்ம 10,000 ரூபாய் தரோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸில் என்ன இருக்குது, ராமுக்கு நாம் என்ன போட்டிருக்கு, டெட்டாஸ் இல்லையா, கண்ணா பிரதர்ஸு. இங்கே ராம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 தரணும். இந்த 10,000ல் ரெண்டாவது சம் என்ன சொல்கிறாங்க, ரிசீவ்டு எ டிராஃப்ட் ஃப்ரம் ராம் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். அந்த 10,000 ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிடணும். 250 ரூபா டிஸ்கவுண்ட் அலவுடு, அது எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த இடத்துல ரசீப்டுக்கு ஷார்ட்கட் என்ன, F6. மேலே பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோ, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராமை செலக்ட் பண்ணி என்டையர் 10,000 நீங்கள் வர வைக்கலாம். ஆனால் ஒரு என்டையர் 10,000 தரல, டிஸ்கவுண்ட் இருக்குது. டிஸ்கவுண்ட்டு இது வந்து ரசிப்டா பேமெண்ட்டா, ரசிப்டு. அப்போ டிஸ்கவுண்ட் அலவுடு வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ். எவ்வளோ பில் எக்ஸ்பென்ஸு, 250 ரூபா எக்ஸ்பென்ஸ். மைனஸ் போட்டு 250 போட்டிங்கன்னா பேங்க்கில் 9,750 வரும். மூணாவது ஜேவி பாருங்கள். டேட்டை இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா ஏப்ரல் மாதம் பாதி வந்து 1ஆம் தேதியும் பாதி 2ஆம் தேதியும் போடுறேன். புக்கில் வந்து இருக்குது 5 ஏப்ரல் 5 ஏப்ரல் 8. ஆனால் அந்த மாதிரி போட முடியாது, ஏன்னா நம்ம எஜுகேஷன் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள். பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் சுரேஷ் ஆஃப் த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 8,000 அட் 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஸோ 8,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதில் 20% அக்கௌண்ட் பண்ண வேண்டாம். அப்போ எவ்வளோ அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா 80%. 8,000 × 80% எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா 6,400. இது மனக்கணக்கிலே நாங்கள் போட்டுருவோம். கொஸ்டினாக படிங்க. பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் சுரேஷ் ஆஃப் த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 8,000 அட் 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் பெய்ட் பை ஹிம் செக் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் சுரேஷ் ஆஃப் த லிஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெய்டு பை ஹிம் செக், பேங்க்கில் பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரே என்ட்ரியாக போய்டலாம். பேமெண்ட் பர்ச்சேஸ்க்கு F9 ஷார்ட்கட் கீ. நீங்களாகவே ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் நம்பர் காண முடியும்னு போங்க. ஆல்ட் சி போய்ட்டு பார்ட்டி பேர் யாருன்னு பாருங்கள். பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா யார், சுரேஷ் யார் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமா சேல் பண்ணுறோமா, பர்ச்சேஸ். அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார். பர்ச்சேஸுங்கிறது சன்ட்ரி கிரெடிட்டார் ரிலேட்டட், சேல்ஸுங்கிறது சன்ட்ரி டெட்டார் ரிலேட்டட். இப்போ சுரேஷ் கிட்டேருந்து நமக்கு பணம் வருது இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணுறோம், நாம் பேமெண்ட் பண்ணுறோம் 8,000. இந்த இடத்துல ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணிக்கோ. மேலே கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸ், கீழே பர்ச்சேஸ். எவ்வளவு, 20%. தர வேண்டாங்கிற அமௌண்ட்டு 20%. அப்போ தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, 8,000 × 80%. ஆல்ட் சி போய்ட்டு 8,000 × 80% போட்டிங்கன்னா 6,400 வரணும். அவ்வளோதான். என்டர் சேவ். ஆன்சர் புக்கில் இருக்கும், ஆனால் ஆன்சர் பார்க்காம போடுங்க. ஏப்ரல் 8 பாருங்கள். சோல்டு குட்ஸ் அண்ட் ரிசீவ்டு எ செக் அண்ட் டெபாசிட்டட் இன்டு பேங்க். இது பேங்க் சேல்ஸ் 25,000. நேராக சேல்ஸுக்கு F8. பார்ட்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. இந்த இடத்துல ஜிஎஸ்டி லோக்கல் சேல் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோ. இல்லை கிரியேட் பண்ணிக்கோ, ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளவு, 25,000. அடுத்தது பாருங்க. சோகன் டெபாசிட்டட் இன் அவர் பேங்க் 4,000. சோகன் எவ்வளோ தரணும், அதில் 4,000 ரூபா தரான். இது வந்து ரசிப்ட் என்ட்ரி. ரசிப்டுக்கு ஷார்ட்கட் F6.
கேஷாக தரானா செக்காக தரானா பாருங்கள், பேங்க் தான் இருக்குது. ஸோ மேலே வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், கீழே வந்து சோஹன். சோஹன் எவ்வளோ தரனா 12,000 தரணும். அதில் எவ்வளோ தரான்? இப்போ 4,000 தரான். ஸோ 4,000 போடுங்க. செக் நம்பர் நீங்களாவே போடுங்க. ரைட். பெய்டு இன்கம் டேக்ஸ் பை செக்கு. இன்கம் டேக்ஸு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுக்கக்கூடாது. கம்பெனியோட இன்கம் டேக்ஸ் மாத்திரம்னா அலோடு. இது முதலாளி இண்டிவிஜுவல். ஸோ இன்கம் டேக்ஸ் பெய்டு. பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் F5. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது. ஐஎஃப்எஸ்சி கோடு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். இன்கம் டேக்ஸ் ட்ராயிங்ஸ்னு லெட்ஜர் இருக்காது, நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ட்ராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, பட் டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? ட்ராயிங்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ். ட்ராயிங்ஸ் எவ்வளவு? 5,600. இந்த 5,600 வந்து பார்த்தீங்கன்னா ஷோகன் டெபாசிட்டட். இது போட்டோமா நம்ம ஏப்ரல் 12 ரெசிப்ட் என்ட்ரி. அதுக்கு அடுத்த என்ட்ரி ட்ராப் 5,600. ஸோ இதை டெபாசிட்டு. அதுக்கு முன்னாடி ரெசிப்ட் என்ட்ரி போட்டோமா? போட்டாச்சு. இதுவும் போட்டாச்சு, இதுவும் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், ரிசீவ்டு ஏ செக் ஃப்ரம் சோஹன் அண்ட் சென்ட் டு பேங்க் 7,800. டிஸ்கவுண்ட் அலோடு 200. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஹனுடைய அக்கௌண்ட்டை போய் பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் சோஹன். அதில் பார்த்தீங்கன்னா 12,000 ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. 4,000 சேல் பண்ணியிருக்கோம், பாக்கி 8,000 தரணும். இந்த 8,000க்கு அவன் செக் கொடுத்துட்டான். அந்த செக்கை வந்து அக்கௌண்ட் பண்ணணும். செக் ரிசீவ்டு ஏ செக் எவ்வளோக்குடா? 7,800, 200 டிஸ்கவுண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா F2 போட்டு டேட்டா மாற்றிப்போம். ஏன்னா 15 கிராஸ் ஆகிடுச்சு. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு ஆல்ட் சி. ரிசீவ்டு ஏ செக், நாம் பணம் வாங்கியிருக்கோம், அப்போ நாம் தான் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ டிஸ்கவுண்ட்டு அலவுடு. டிஸ்கவுண்ட் அலவுடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி இருக்குது. டிஸ்கவுண்ட் அலவுடு இருக்குது ஆல்ரெடி. சோஹன்டேருந்து நமக்கு பணம் வந்திருக்கு, அது முதல்ல போடணும். ஃபஸ்ட்டு வந்து சோஹன்டேருந்து பணம் வந்திருக்கு, அது முதல்ல போடணும். அக்கௌண்டிங் வவுச்சர் வி, மேலே பேங்க்கு. ஃபஸ்ட்டு சோஹன் போடுங்க. சோஹன் வந்து எவ்வளோ தரணும்? 8,000. அந்த என்டையர் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டான். ஆனால் நம்ம கையில் கொடுத்தது டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, அது தரல, அதை கழிச்சுட்டான். அதை வந்து என்ன பண்ணணும்? மைனஸில் போடணும். அவ்வளோதான். மைனஸில் போட்டு என்ட்ரு போட்டு என்ட்ரு. அடுத்தது பாருங்கள், வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்கு நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். பர்சனல் யூஸ்க்கு வித்ட்ரா பண்ணால் பேமெண்ட்டு, ஆஃபீஸ் யூஸ்க்கு வித்ட்ரா பண்ணால் கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ரா அது வித்ட்ரான்னா பணம் வந்து மேலே வந்து சேரும். ஸோ வந்து மேலே கேஷு, கீழே வந்து பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். எவ்வளோ அமௌண்ட்டு? 4,900. சாரி 2,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட் ஏ செக் டு எக்ஸ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் 4,900. எக்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் யாருன்னா எக்ஸ். எக்ஸுக்கு நம்ம 5,000 தரணும். இந்த 5,000த்தில் டிஸ்கவுண்ட் போக பாக்கி அமௌண்ட் தரோம். மேலே வந்து பேங்கை செலக்ட் பண்ணிப்போம். 2 அக்கௌண்ட் இருக்குது, என்னென்னு தெரியல, பார்ப்போம். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குன்ட்டு 2 அக்கௌண்ட் இருக்குது, ஒன்றாக்கிடுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். இதில் ஒரு 3 ட்ராயிங்ஸ் இருக்குது, இதில் ஒரு 4 இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றும் பண்ணிவிடுவாருங்க. ஒரே பேரில் 2 லட்சம் கிரியேட் பண்ணிட்டோம்.
ரைட், ஓகே. ஒரே பேரில் 2 லட்சம் கிரியேட் பண்ணி போட்டோம், அதனால தான் போட்டேன். சென்ட் எ செக் ஆஃப் எக்ஸ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 4900. டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் எக்ஸோட அக்கௌண்ட்டை 5000 நம்ம தரோம். இந்த 5000 ஓப்பனிங் பேலன்ஸ் தர வேண்டியிருக்கு. இதை வந்து 100 கழிச்சுட்டு பாய் காசை கொடுத்துட்டான். ஓகேவா, ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டான், செக்காக வந்திருக்கு பணம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் வி இது வந்து ரசிப்ட் F6, மேலே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டேருந்து வருது இந்த காசு? சென்ட் எ செக் டு எக்ஸ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் நாம தான் தரோம். அப்போ வந்து பேமெண்ட், அது பேமெண்ட்டு யாருக்கு தரோம்? எக்ஸுக்கு தரோம். எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 தரணும். அந்த 5000 என்டையர் அமௌண்ட்டையும் அப்படியே போட்டு கீழே வந்து டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு அப்படின்னு போட்டு 100 ருபீஸ் மைனஸில் போட்டோன்னா 4900 வந்துடும். இந்த இடத்துல இதை மைனஸில் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மைனஸில் போகணும். அடுத்தது பாருங்கள், செக் ஆஃப் சோஹன் ரிட்டர்ன்டு பை தட் பேங்க் ஆஸ் டிஸ்ஆனர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா செக் ஆஃப் சோஹன் ரிட்டர்ன்டு பை த பேங்க் ஆஸ் டிஸ்ஆனர். சோஹன் கொடுத்த செக்கு நம்ம பேங்க்கில் போட்டிருக்கோம், அது ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ட்ரி என்ன போட்டோம்? சோஹன் அக்கௌண்ட்டு 8000 கிரெடிட் பண்ணி டிஸ்கவுண்ட் அலௌடை வந்து நம்ம அப்போ டெபிட் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படியே உல்ட்டா பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்ட் என்ட்ரி. முதல்ல செக் ஆஃப் சோஹன் ரிட்டர்ன் பை த பேங்க் ஆஸ் டிஸ்ஆனர். இவங்ககிட்ட காசு வரும்போது ரசிப்ட் என்ட்ரி, இதை நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்போ வந்து டெபிட் என்ட்ரி. டெபிட் என்ட்ரி அப்படின்னா Alt F5 கண்ட்ரோல் H போட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸை கூட மாற்றிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபிட் நோட்டு இல்லையா, டெபிட் நோட்டுக்கு வவுச்சர் மோட்லேயே வச்சுக்கோ, ஆஸ் வவுச்சர். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்னில் ஆல்வேஸ் கிரெடிட்டு, பார்ட்டி பேர் டெபிட்டு. அப்போ பார்ட்டி யார்? சோஹன் அக்கௌண்ட். டிஸானர், இது வந்து டிஸானர். அப்போ டிஸானர்னால் இதுக்கு வந்து என்ன என்ட்ரி போடணும்? டெபிட் நோட் போடக்கூடாது. அது ரசிப்ட் போட்டோமா இல்லையா, பேமெண்ட் என்ட்ரியில் போடணும். இது வந்து பேமெண்ட் என்ட்ரி. பணம் எங்கே வந்திருக்கு? பேங்க்கில் வந்திருக்கு, ரிட்டர்ன் ஆகிடுச்சு. யார் கொடுத்த செக்கு? சோஹன் கொடுத்த செக்கு. எவ்வளோ ரூபா வேல்யூ? நான் 8000 கொடுக்கணும், 200 போக 788 கொடுத்தான். செக்கு வேல்யூ 78, பட் ஒரிஜினலாக தர வேண்டியது அந்த டிஸ்கவுண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிடணும். அப்போ அவங்க அக்கௌண்ட்டில் 8 போட்டு அப்படியே ஏற்றிடணும். ஏற்றிட்டு பேலன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் அலௌடு, அதை வந்து இங்கே டிஸ்கவுண்ட் அலௌடு இருக்கு இல்லையா, அதை வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் அதே 7800 பேங்க் எஃபெக்ட் ஆகிடும். சோஹன் அக்கௌண்ட்டில் 8000 ஏறி போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணணும். என்ட்ரி பார்த்து போடுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக போடுங்க இந்த என்ட்ரியை. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், தினேஷ் வாஸ் டிக்ளேர்டு இன்சால்வெண்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் 6 பைசன்னு இருக்குது. கிடையாது, 60 பைசா, 60 பைசன்னு மாற்றிக்கும். இந்த 6 பைசா கிடையாது, 60 பைசான்னு மாற்றிக்கும். தினேஷ் வாஸ் டிக்ளேர்டு இன்சால்வெண்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் 60 பைஸ் இன் எ ருபி. 1 ரூபா தர வேண்டிய இடத்துல 60 பைசா தரான். அண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஹிஸ் எஸ்டேட் பை செக். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்காக வந்திருக்கு, பேமெண்ட்டு ரசிப்ட்டு. ரசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F6. F6க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சாப் நேஷனல் பேங்கை செலக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னா தினேஷ்டேருந்து வந்திருக்கு. தினேஷ் ஆல்ரெடி 14000 கொடுக்கணும், அதில் 60 பைஸ் தரான். அப்போ வந்து Alt C போய்ட்டு 14000 தட்டில் என்டையர் 14000 போட்டுட்டு இது வந்து டிஸ்கவுண்ட் அலௌடு. Alt C போய்ட்டு இந்த 14000 இன்ட்டு மைனஸ் கூட போடுவோம். மைனஸ் போட்டு இந்த 14000 இன்ட்டு தர வேண்டிய அமௌண்ட்டு 60%, தராத அமௌண்ட்டு 40%, மைனஸ் 40% போட்டிங்கன்னா உங்களுக்கு 5500 போக பாக்கி 8400 வந்துடும். 8400 டெபிட்டு, பாக்கி கிரெடிட். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக வந்திருக்கு, நாட் பேங்க். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஷாக வந்திருக்கு, நாட் பேங்க். ஸோ தினேஷ் அக்கௌண்ட் என்டையரும் போட்டு டிஸ்கவுண்ட் அலௌடு போட்டு இந்த மாதிரி கழிச்சு விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், பேங்க் அலௌடு இன்ட்ரெஸ்ட் பேங்க் தராங்க 1350 ரசிப்ட் தான். பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு Alt C, லெட்ஜர் பேர் என்ன? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அண்டர் இன்டைரக்ட் இன்கம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அண்டர் இன்டைரக்ட் இன்கம் எவ்வளோன்னா 350 ரூபா.
அடுத்தது பாருங்க பேங்க் அலோடு இன்ட்ரெஸ்ட் அது போட்டாச்சு. பெய்டு ஃபார் ரெண்ட் பை செக், ரெண்ட் நம்ம தரோம், நாம் ரெண்ட் தரோம். பேமெண்ட் எஃப்ஐ, செக்கா கேஷா செக்கு. ஸோ முதல்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு இடத்துல ரெண்ட் பெய்டு இருக்கா பாரு, இல்லை ஆல்ட் சி போய்ட்டு ரெண்ட் பெய்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டு ரெண்ட் பெய்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1500. எவ்வளோனா 1500. நெக்ஸ்ட்டு பெய்டு ஃபார் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 500. இதுவும் பேமெண்ட் என்ட்ரி. இது வந்து கேஷில் போட்டுக்கோ. கன்வயன்ஸ்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கோ. கன்வயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளவு 500. அவ்வளோதான். என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் போட்டு பார்க்கணும். நல்ல எக்ஸலண்ட் சம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலண்ட் சம்மு. தயவு செஞ்சு இந்த சம்மை நீங்கள் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு போடுங்க. இந்த எக்ஸல் ஷீட்டு டிஸ்கவுண்ட்டு அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா? எழுதி வச்சுங்க. இதெல்லாம் வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க. நாமும் இந்த தொழில் ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறோம். இதை நீங்கள் கேட்ச் பண்ணி வச்சுக்கோ. தந்த வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். வாத்தியாருக்காக நன்றி, வணக்கம்.